ரங்கராஜ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உண்மைதான், இது ஏன் குழந்தைதான், எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு சொன்னது ரங்கராஜ், நான் கிடையாது. இத்தனைக்கும் நான் வேணும்னு சொன்னேன். ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னு சொன்ன அந்த ரீசனையும் சொல்லி அந்த மேடம் கிட்ட நான் வந்து சொல்றேன், இல்ல மேம் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க, கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கு வேண்டவே வேண்டாம் மேடம். நான் சொன்னேன் வெளியே போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு, இல்ல நான் அப்படி எதுவுமே பேசவே இல்லை, அது ஏன் குழந்தை தான் அந்த வாயால அவரு சொன்னாரு. இன்னைக்கு இதே ரங்கராஜ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு. அப்போ 4 செவத்துக்குள்ள வந்து ஒண்ணு பேசுறதும் வெளியே வந்து வேற மாதிரி பேசுவாரா ரங்கராஜ்? உன் குழந்தை என்ஐசியூல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குது, ஆனா நீ அந்த குழந்தைய கொச்சப்படுத்தி வெளியே ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு இருக்க. உனக்கெல்லாம் அந்த குழந்தையோட சாபமும் கண்ணீரும் உன்னை சும்மா விட நினைக்கிறியா?